Assalamualaikum friends, welcome back to Daily Cup of Life YouTube channel. என்னடா vlog-ஏ போடலட்டு பார்க்குறீங்களா? கொஞ்ச நாள் அவ்வளோ பிஸியாகியாச்சு. அப்பப்போ வெறும் ஷார்ட்ஸை போட்டு ஏமாற்றி கொண்டிருக்கிற மாதிரி ஆகிடுச்சு. நாங்கள் இன்னமாலும் ஒரு வேலைக்கு போனால் அதை மட்டும் தான் கன்சன்ட்ரேட் பண்ணுவோம் இல்லையா, அதை மாதிரி தான் எனக்கும் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வாங்க ஒரு சின்ன vlog பார்ப்போம். என்னடா ஃபஸ்ட்டுக்கே வீட்டை சுற்றி காட்டுறேன்னு பார்க்காதீங்க. இன்றைக்கி என் இன்பம் பேரின்பம் ரெண்டுமே வீட்டில் இல்லை அப்படின்டா. என் பிள்ளையும் இல்லை, என் பேர பிள்ளையும் இல்லை. ஸோ வீட்டில் நான் தனியாக வைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ முதல்ல அவட வேலையெல்லாம் முடிச்சோம்னு பார்த்தேன். மகள் கொஞ்சம் எண்ணெய் காய்க்கிறதுக்காக வேண்டி இந்த திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் காய வச்சுருந்தா. ஸோ அதுபோல் ஃபஸ்ட்டுக்கே நல்லா காய்ச்சறதுக்கு வெளியே வச்சுட்டேன். சொல்கிற அளவுக்கு வெயிலும் இல்லை, இருந்தாலும் காய வச்சுட்டு அப்படியே வீட்டை விட்டு வெளியாகிட்டேன். மகளும் பேத்தியும் வீட்டில் இல்லாட்டி நான் டக்குன்னு வெளியே எங்கேயான்னு போயிட்டு மைண்டை டைவர்ட் பண்ணி ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுவேன். ஸோ அதை மாதிரி தான் நானும் ஹஸ்பண்டும் ஏர்லி மார்னிங்கே பொலைக்கு வந்துட்டோம். இங்கே வந்து எல்லா திங்ஸுமே விற்கும். வெஜிடபிள்ஸ், அதே மாதிரி ஃப்ரூட்ஸ், அதே மாதிரி டாய்ஸ் ஐட்டங்கள் எல்லாமே விற்கும். ஆனால் என்ன கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆகிக்காது, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஏன்னா இது ஒரு சின்ன சிட்டி, நிறைய க்ரௌட் வர மாட்டாங்க. ஸோ என்னமாலும் விற்குமா கொஞ்சம் பார்த்து வேங்குவோம்ட்டு போனேன். ஆனால் இங்கே வந்து ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஐட்டங்கள் விற்கும். ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஹெலப்பு, ஆஸ்மி, அது மாதிரி கடலையால் செஞ்சது நிறைய ஐட்டங்கள் விற்கும். அதுமாதிரி முறுக்கு ஐட்டங்கள், இது மாதிரி ஃப்ரெஷ் ஆகிக்கும். அந்த ஐட்டங்கள் நல்ல டேஸ்டியாகவும் விற்கும். நான் ஒருத்தருக்க வாங்கிக்கிறேன். பட் நான் அன்றைக்கு போன நேரம்டா வாங்கலை. சும்மா வீட்டில் யாரும் இல்லை, சாப்பிட்றதுக்கு போரிங்னால. ஆனால் வந்து சின்ன வெங்காயம் இந்த மாதிரி ஐட்டங்கள் கொஞ்சம் சீப்பாகிடுச்சு. ஸோ நான் அதுபோல் வாங்கிக்கொண்டேன். மற்றது அங்கே போனோடனே என் ஃப்ரெண்ட் ஒன்று மீட் பண்ணிட்டேன். ஸோ நிறைய டைம் அவளோட கதைச்சி கொண்டிருக்கிறதுக்கே எனக்கு பெய்திருச்சு. ஸோ அது மாதிரி நிறைய ஐட்டங்கள். ஃபுட்ஸுக்கு வந்து வேறையாகவே ஒரு இடம் செட் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் தெரியாத ஃபுட்ஸ் எல்லாம் மீஞ்சி இந்த கற்காவோடு இருக்கிற இந்த ப்ளூ கலர் ஐட்டம் வந்து விரலுண்டு சொல்லி சொன்னாங்க. நான் ட்ரை பண்ணிடல, சும்மா டிஃப்ரெண்ட் ஆயிருந்தனால நான் அதை வாங்கலை. ஹஸ்பண்ட் வந்து வாங்க சொன்னார், பட் எனக்கு அவ்வளோ விருப்பமில்லை, நான் வாங்கலை. வீட்டுக்கு வந்து பார்த்தா இவங்களுக்குமே போரிங் பேத்தி இல்லாமல், ஸோ இவங்களுமே பெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு விளையாட தொடங்கிக்கிறாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே குக்கிங்க்கு வந்துட்டேன். இன்றைக்கி வந்து ஹஸ்பண்டும் வீட்டில் இருக்கிறனால கொஞ்சம் ஸ்பெஷலாக குக் பண்ணுவோம்னு நினச்சாலும் மனசு இடமுடுதே இல்லை, மவள் இல்லாதனால. ஸோ நோ ப்ராப்ளம், அப்பயும் பரவாயில்ல, கீ ரைஸ் மெனுன்னு செய்வோம்ட்டு வந்துட்டேன். பிரிஞ்சலெல்லாம் எடுத்து வச்சாலும் அதெல்லாம் செய்கிறதுக்கான ஒரு ஆசை ஒன்று ஈக்கலை, அதேமாதிரி ஆர்வம் ஒன்று கூட ஈக்கலை. ஸோ ஃபஸ்ட்டு கீ ரைஸை செய்வோம்ட்டு கீ ரைஸை செய்கிறதுக்கு எடுத்துகிட்டேன். பொட்டேட்டோவை பாயில் பண்ண போட்டுட்டு ஹஸ்பண்ட்க்கு எப்போயுமே பிரியாணி தான் பிடிக்கும். ஆனால் எனக்கு அவ்வளோ பிரியாணி அவ்வளோ தூரத்துக்கு இன்ட்ரெஸ்ட்டாக போகாது. ஸோ அதனால் இந்த கீ ரைஸ் மெனுவே செய்வோம்ட்டு வந்துட்டேன். ஏர்லி மார்னிங்கே நான் சிக்கன் வந்து நல்லா குக் பண்ணியிருந்தேன் டிஃப்ரெண்ட்டாக. ஸோ அதுவுமே ஈஞ்சி. ஸோ சிக்கன் குக் பண்ணுற வேலைக்கல்ல நான் பொட்டேட்டோ எடுத்து அதை நல்லா பாயில் பண்ணி இந்த மாதிரி ஆனியன் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுப்பேன். ஹஸ்பண்ட்க்கு நல்லா விருப்பம். ஸோ அதையே இன்றைக்கும் செய்வோம்னு நினச்சேன். ரைஸும் நல்லா குக் ஆகிடுச்சு. குக் பண்ண விருப்பம் இல்லைனாலே என்னமோ தெரியா, குக் பண்ணுறே மிச்சம் லேட்டாகவும் மிச்சம் போரிங்காகவும் இருந்துச்சு. எவ்வளோ தான் நாங்கள் நல்லா பொத்தி பொத்தி வளர்த்தாலும் பிள்ளையில் ஒரு நாளைக்கு பிரிய வேண்டி வரும். அவங்க ஷார்ட் பீரியட் தான் பெய் தேய்க்கிறாங்க. இருந்தாலும் மனசு அவங்களே நினச்சி கவலைப்படும் இல்லையா. எந்த தாய்க்கும் அப்படி தான் இருக்கும். உண்மைக்குமே சும்மாவாக சொல்லுவாங்க, புள்ளையில் இன்பம், பேர புள்ளையில் பேரின்பம், இந்த ரெண்டுமே இல்லாட்டி வேலையே இல்லை தான். ஸோ இன்றைக்கி ரைஸ் இது தான் மெனு. ஹஸ்பண்ட் வந்து மேங்கோ கட் பண்ணி கொண்டு வந்தார். சாப்பிட்டு முடிச்சோடனே அதுக்குமே போரிங்காக தான் இருந்துச்சு. இன்றைக்கி என்னோட போரிங் விலாகை நான் முடிச்சுக்கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய விலாக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னொரு விலாகில் சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ நைஸ் டே.